இம்முறை புதிய தகவல். இம்முறை ரோபோ தான் நடத்தும் நினைக்கின்றேன். பிக் பாஸ் 9 பிக் பாஸ் தமிழ் இது வெறும் ரியாலிட்டி ஷோல மனித உணர்வுகளை வச்சு விளையாடுற ஒரு பெரிய விளையாட்டு. ஒவ்வொரு சீசன்லயும் யாராவது பிளான் பண்ணுவாங்க, யாராவது ஆக்டிங் பண்ணுவாங்க, யாராவது உண்மையா இருக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த முறை இந்த முயற்சியில ஒரு போட்டியாளரை அறிமுகப்படுத்த போறாங்களாமா. ஏஐ ரோபோட் ஹவுஸ்மேட்டை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்க. இந்த ரோபோட் ஃபுல்லி ஃபியூலட் அப்படின்னும் ஏஐ மூலமா இயங்கும். கண்டஸ்டன்ட் கூட பேசும். கண்டஸ்டண்ட்டை அனலைஸ் பண்ணும். டாஸ்க் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். அல்லது ஏஐ வாய்ஸ் அண்ட் ஃபேஷியல் ரெகனைஷனோட எமோஷனலை ரீட் பண்ற வகையில அட்வான்ஸ் ஏஐ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஐ ரோபோட் என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணும் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ணாது. ஆனால் கண்டஸ்டண்ட்டை சைக்காலஜிக்கலாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கும். மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே நேரம் போட்டி நடக்கும்போது முக்கியமான முடிவுகளை இந்த ஏஐ ரோபோட் தான் எடுக்கும். மேலும் சண்டைகள் அப்போ சாட்சியாக இருக்கும், எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணும். மேலும் இந்த டால் யூஏல தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஹாபோ அப்படின்ற ஒரு டால். மேலும் இதை நான் ஹியூமன் கண்டஸ்டண்ட்டாக கொண்டு வரதா பேசிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஏஐ எமோஷ்னலாக ரொம்ப டிஃப்ரெண்டான டேலண்ட் எல்லாம் வச்சிருக்கு. இதை உருவாக்கும் போதே எமோஷனல் ப்ராசஸிங் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக்கல் ஏஐ தான் உருவாக்கி இருக்காங்க. மேலும் டாஸ்க் நடக்கும் போது ஹியூமன் கண்டஸ்டன்ட் கூட சேர்ந்து சேலஞ்ச் பண்றதுக்கு ரீப்ரோகிராமிங்கும் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் இது 7 லாங்குவேஜ் பேசும் அப்படின்னும் அதுல ஹிந்தியும் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிந்தி பிக் பாஸ் 19ல கூடிய சீக்கிரமாகவே இதை கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இதை தொடர்ந்து தமிழ் பிக் பாஸ்லயும் இதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒருவேளை தமிழ் பிக் பாஸ்லயும் இந்த ஏஐ ரோபோட் வந்துச்சு அப்படின்னா எப்படி